ஆச்சு. நீ இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்க. நானே இலவசம் சொல்லியிருக்கேன். இப்ப நானே சொன்னேன். ஜாதிகள் வேட்பாளர்கள் என்று உலகம் நமக்கு தேவையான அனைத்து வாலிபகர்களையும் அன்னை எண்ணி தந்த உலக பொதுமறை வேணும். திருக்குறள் உள்ள திருவள்ளுவர் பத்தின வில்லுப்பாட்டு பாட நம்ம திருவள்ளுவர் எப்படி இருப்பாரு? தெரியுமா? மண்டபத்தை கொண்டு வச்சிருப்பாரு. சரியா? மோதில ஆடி வச்சிருப்பாரு. சரியா? கையில கையில சுத்திருப்பாரு. என்ன பாட்டாரு? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வின் தாழ்நிலை நில வேண்டும். நினைச்சேன் தாடி வச்சிருக்காருன்னு அவனால அகத்திற்கு திருவள்ளுவருக்கு வித்தியாசம் தெரியலையே உங்களுக்கு? இப்ப நானே சொல்றேன். நாட்டை ஒருங்கிணைக்கும் போர் எல்லாம் என்ன படைக்கும், நாட்டை ஒருங்கிணைக்கும் போர் எல்லாம் என்ன படைக்கும், சீரடி என்றாவே தத்துவங்கள் பொருந்திருக்கும், புறலும் மிக சிறிதே விரும்பிய ஓர் தனப்பெரிதே, புறலும் மிக சிறிதே விரும்பிய ஓர் தனப்பெரிதே, சிந்தனையை விளக்கும் புதுவாக தன்னை படைக்கும், சிந்தனையை விளக்கும் புதுவாக தன்னை படைக்கும், சிந்தனையை விளக்கும் புதுவாக தன்னை படைக்கும். நம்ம திருவள்ளுவரே உலக மக்கள் வாழ்வுக்கான அனைத்து வாலிப கருத்துக்களையும் முப்பால் அடக்கி சொன்னார் நம்ம திருவள்ளுவர். அந்த முப்பால் யாருக்காச்சும் தெரியுமா? ஆவின்பால் தெரியும், அரைக்கப்பால் தெரியும். அது என்னென்ன முப்பால்? ஞாபகம் வந்துருச்சு. முத்தமிழ், அதாவது மூன்று தமிழ். சரிதான். முக்கடல், அதாவது மூன்று கடல். சரிதான். அப்ப முப்பால்னா மூன்று பால் தானே? சரியா சொன்னீங்க. அந்த முப்பால் உங்க வாயிலே சொல்லுங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமைப்பால். என்ன எருமைப்பால் வராது? அண்ணா நானே சொல்றேன். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். சரியா சொன்னேன். நம்ம திருவள்ளுவர்